உணவு பானங்கள் தொழில்துறையில் நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினையை தீர்ப்பதற்கு அந்நிய தொழிலாளர்களை வருவிக்கும் நடைமுறையை அரசாங்கம் அவசரமாக திறந்துவிட வேண்டும் என்று பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டாகும். அதற்கு முன்னதாக தொழிலாளர் பற்றாக்குறையினால் உணவகத்துறையினர் மிகுந்த அழுத்தத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று சங்கத்தின் தலைவர் டத்தோ ஜே கோவிந்தசாமி என்ற சுரேஷ் தெரிவித்துள்ளார். பிரிமாஸ் தலைவர் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான உணவகங்களின் பிரதிநிதி என்ற முறையில் உணவகத்துறையில் தொடர்ந்து நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறை உண்மையிலேயே தமக்கு கவலை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். போதுமான தொழிலாளர்கள் இல்லாதது, குறிப்பாக இந்திய உணவகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களில் கணிசமான எண்ணிக்கையில் இருந்த அந்நிய தொழிலாளர்கள் இப்போது இல்லாதது, உணவக சேவை தரங்களை பராமரிக்கும் உணவக உரிமையாளர்களின் திறனை நேரடியாக பாதிக்கிறது என்பதை டத்தோ சுரேஷ் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.